சொல்லிக்கிற உரிமையை டெல்லியில் குவிச்சிட்டு திரும்ப அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் உங்கள் அப்பா வீட்டு சொத்தான்னு தான் கேட்போம். அப்படிதான் கேட்போம். திரும்ப திரும்ப அது ஒரு சர்ச்சையா கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன்னா நீ யாரு கொடுக்க முடியாது? நிர்மலா சீதாராமன் அந்த கணக்கு வழக்கு கொடுக்க தயாரா இருக்காங்களா? அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டது உனக்கு வலிக்குதுன்னு சொன்னான். மாமா வீட்டு சொத்தான்னு கேட்டாரே மோடி, அவரை திரும்பி நீ கேட்க வேண்டியதானே? எனவே எச்சரிக்கிறோம், இந்திய ஒன்றிய அரசை எச்சரிக்கிறோம். நம்ம வரியை கொடுத்துட்டு நம்ம வரியை வசூலிச்சுட்டு போகிறத பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு அனுமதிச்சுட்டு திருவோடு தூக்குற பிச்சைக்கார மாதிரி டெல்லியை நோக்கி போகிறது இருக்கு இல்லையா, இதை முதல் தமிழ்நாடு அரசு நிறுத்தணும். நான் கேட்குறேன், இவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுல்ல, எதுக்கு நீங்கள் போய் அங்கே நேரடியாக விளக்கி சொல்கிறீங்க? பிரதமர் ஒரு பூதம் மாதிரி நிற்கிது அந்த அம்மா. உதயநிதி ஒரு சின்ன பையன் மாதிரி நிற்கிறார். அவர் கேட்குற மாதிரியும் அந்த அம்மா ஒழிச்சுக்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. இதுதான் தினமலர். அது பிஜேபியினுடைய மலர். இந்த திருடங்கையில் சாவியை கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஏற்கனவே திமிரா பேசக்கூடிய நிம்மி கையிலேயே தான்